ஆப்கி அதாலத்துல இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் எதிர்கட்சிகளை மிரட்டுறாரு. மோடிஜி 400 சீட்டுன்னு சொல்றாரு, அமித்ஷாவும் 400 சீட்டுன்னு சொல்றாரு, நீங்களும் 400 சீட்டுன்னு சொல்றீங்க. சோ இதெல்லாம் சொல்லி இதன் மூலமா எதிர்கட்சி ஆளுங்களுக்குலாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு மிரட்டுறீங்க. இல்ல மக்களை பார்க்கும்போது, மக்களுக்குள்ள நிலைமையை பார்க்கும்போது நாங்க முழுமையா கான்ஃபிடென்ட்டா இருக்கோம். என்டிஏக்கு 400 விட அதிகமான சீட்ஸ்ல ஜெயிப்போம். அதோட எங்களோட அசஸ்மெண்ட் படி, மக்களை வச்சு நாங்க பண்ண அசஸ்மெண்ட் எந்த ஆதாரமும் இல்லாம கிடையாது. மக்களோட எண்ணங்களை பார்க்கும்போது பாரதிய ஜனதா பார்ட்டி 370 சீட்டை விட அதிகமான சீட்ல ஜெயிக்கும். எங்களோட நம்பிக்கைய மக்கள் உடைய விட மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ரொம்பவே. இதுவரைக்கும் விடல, இனிமே எப்படி விடுவாங்க? இந்த நம்பிக்கையை பத்தி காங்கிரஸோட லீடர் மல்லிகார்ஜுன் கர்கே அவரு என்ன சொல்லி இருக்காருன்னா, இவர் ஒவ்வொரு நாளும் 400 சீட்டுகள் ஜெயிப்பேன்னு சொல்லிக்கிட்டு தலகணத்தோட திரியற பிஜேபி உண்மையாவே தேர்தல் ரிசல்ட்ஸை பார்த்து பயப்படதான் போறாங்க. அதனாலேயே மறுபடியும் இப்படி பேசுறாங்க. இல்ல நான் 2 கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். காங்கிரஸ் லீடர்கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன். இது எங்களோட தீர்மானம். அதோட மக்களோட அன்பு, அவங்களோட நம்பிக்கையை பார்க்கும்போது நாங்க கண்டிப்பா எங்களோட என்டிஏ 400 சீட்ஸ்ல கண்டிப்பா ஜெயிக்கும். நான் ரொம்ப பணியோட சொல்லிக்கிறாத, திமுறாலாம் சொல்லல. நீங்க நாடு முழுக்க வளவறீங்க. இத்தனை சீட்ஸ் நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்க மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. போன முறை 62 சீட்டு தான் ஜெயிச்சீங்க, அதை விட மேல ஜெயிப்பீங்கன்னு எப்படி? இந்த முறை 78 ஜெயிப்போம். எங்களால 80 சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க மக்களை சந்திக்க உத்தரப்பிரதேஷ் போன போது அவங்க என்ன சொல்றாங்க? அங்கதான் உங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சுதா? எல்லாரும் மோடி 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 மோடின்னு தான் சொல்றாங்க. இந்த டைமோட நிலைமை இப்படிதான் இருக்கு. நீங்க பாருங்க, ஆந்திர பிரதேஷ் மாதிரி ஒரு மாநிலம் இருக்கு, அங்க பிஜேபிக்கு எந்த சீட்ஸும் இல்ல. ஆனா அங்கேயும் மக்கள் மோடி மோடின்னு தான் சொல்றாங்களா? இல்ல, நான் ஆந்திர பிரதேஷ்க்கும் போயிருந்தேன். விசாகப்பட்டினத்துக்கு ஒரு இன்டெலெக்சுவல் மீட்டிங் போயிருந்தேன். கிட்டத்தட்ட 1000 இன்டெலெக்சுவல் அங்க இருந்தாங்க. அந்த பப்ளிக் மீட்டிங்கையும் நான் அட்ரஸ் பண்ணினேன். இப்போ மீட்டிங்கை பார்க்கும்போது அங்கேயும் சப்போர்ட் இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன். ஆனா நல்ல சீட்ஸோட எண்ணிக்கையில நாங்க ஜெயிப்போம். இப்ப நாங்க டிடிபியோட அலையன்ஸும் பண்ணியிருக்கோம். எங்க டார்கெட் என்னன்னா, எல்லா சீட்ஸையும் எங்க அலையன்ஸ், எங்க கூட்டணி தான் ஜெயிக்கணுன்றது தான். டிடிபி கூட சேர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு வெற்றி கிடைக்கிதுன்றது வருங்காலத்துல இருக்கிறத பார்த்துதான். தமிழ்நாடுல உங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த 10 வருஷத்துல பிரதமர் அங்க பலமுறை போய் பார்த்து. ஒரு விஷயம் உறுதியா சொல்றேன், இந்த தடவை நாங்க அன்எக்ஸ்பெக்டட் எலெக்ஷன் ரிசல்ட் தமிழ்நாட்டுல கிடைக்க போகுது. கண்டிப்பா கிடைக்கும். பாரதிய ஜனதா பார்ட்டி அங்க ஆட்சி அமைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே தவிர மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது மற்ற பார்ட்டிஸோட சப்போர்ட் நிறைய அலையன்ஸ் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட மக்கள்ல நம்ம கவர்மெண்ட் மேல, நம்ம மோடிஜி மேல அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க பெர்செப்ஷன், தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டைம்ல சில பேர் 4-5 சீட்டு ஜெயிப்பீங்க, சில பேர் 10-12 சீட்டு கூட ஜெயிப்பீங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு பிஜேபிக்கு 1-2 சீட். ஆமாமா, கன்னியாகுமரி சீட் நாங்க ஜெயிச்சோங்க. ஆனா இந்த முறை கண்டிப்பா எங்க கேண்டிடேட் ஜெயிப்பாங்க. ராஜ்நாத் சார், நாங்க தமிழ்நாட்டோட அரசியல்ல இதுவரைக்கும் பார்த்த வரைக்குமே எல்லாருமே சனாதன தர்மத்தை எதிர்க்கிறவங்க. அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, சனாதனத்தை வேரோடு அழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாராலையும் அழிக்க முடியாது. சனாதனம் யாராலையும் அழிக்க முடியாத ஒரு புராதன தர்மம். அது அழிக்க வாய்ப்பே இல்லை. அதாவது சனாதனத்தை பத்தி மக்களுக்கு கான்செப்ஷனல் கிளாரிட்டி கிடைக்கணும், அது கிடைக்கல. இப்ப நாம பீகாரை உதாரணமா எடுத்துக்கிட்டா, பீகார்ல ஆர்ஜேடி, காங்கிரஸ் எல்லா பார்ட்டியும் சேர்ந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அது உங்களுக்கு சவாலா தெரியலையா? நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க கண்டிப்பா வருத்தப்பட போறாங்க. ஏற்கனவே வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பீகார்ல எங்க டார்கெட் என்னன்னா, 40ல் 40 எங்க என்டிஏ டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பீகார்ல கூட்டணி நல்லா தான் உருவாச்சு. ஆனா கடைசி நிமிஷத்துல நீங்க நிதிஷ்குமாரை பல்டி அடிக்க வச்சிட்டீங்க.
இல்ல அவரு நிதிஷ்குமாரும் ரொம்ப நல்லவர், பழைய மனிதர். பாருங்க, அவரு பல்டி அடிச்சதை பத்தி யாரு எது வேணாலும் சொல்லட்டும். ஒரு விஷயம் மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன். அதாவது நிதிஷ்குமாரை பத்தி மற்ற விஷயங்களை மக்கள் யோசிக்கட்டும், யோசிக்காம இருக்கட்டும். ஆனா இந்த அரசியல் வாழ்க்கையில ஒருத்தர் கூட அவரு லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆள் இங்க வரும்போது நாங்க அவரை வரவேற்போம். ராஜ்நாத் சார், எதுக்காக ராகுல் காந்தி அவருடைய நியாய் யாத்ரா எந்த மாநிலத்துக்கு போதோ அங்க இருக்கிற மாநில காங்கிரஸ் தலைவர் பிஜேபிக்கு வந்து சேர்ந்துடுறாரு? அதெல்லாம் அதிசயம்தான். அதிசயம்தான் சார். வெஸ்ட் பெங்கால மம்தா பானர்ஜி இந்தியா அலையன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டாங்க. பீகார் போனதுக்கு அப்புறம் நிதிஷ்ஜியும் விட்டுட்டாரு. அந்த பாரத் ஜோடி யாத்ரா மாதிரி எங்கேயாவது போக சொல்லுங்க. அவர் இந்த நியாய யாத்ரா போயிருக்காரு, நாடு முழுக்க சுத்தி இருக்காரு, மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்காரு. இதுக்கான பலன் அவருக்கு தேர்தல்ல கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? பலன் கிடைக்குதுன்னா அவர் எங்க போறாரோ அங்க போகாம ஏன் எங்க கூட வந்து சேர்றாங்க? ஏன்? இல்ல இது உங்களோட ராசியா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் உங்க கூட வந்து சேர்ந்துடுறாங்க. இல்ல நாங்க அதிசயத்தை நம்பிக்கிட்டு அவங்களோட சப்போர்ட்டை வாங்கணும்னு நினைக்கல. நாங்க களத்துல இறங்கி வேலை பார்த்து தான் அவங்க சப்போர்ட்டை வாங்குவோம். கண்டிப்பா. மக்கள் இப்ப கேள்விகளை கேட்கலாம். பிஜேபிக்கு இந்த தேர்தல்ல ராமர் கோயிலோட பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதோட இம்பாக்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, ராமர் கோயில் விஷயத்தை அரசியலோட சம்பந்தப்படுத்தி பார்க்க கூடாது. இது ஒரு கலாச்சார பிரச்சனை, ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம். நாம எப்பவும் ராமர் கோயில் விஷயத்தை தராசுல வச்சு நாம பார்க்க கூடாது. ராமர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதான். அதோட நாங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த பூமி மேல ராமர் கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டோம். நீங்களே பார்த்திருப்பீங்க, 22ஆம் தேதி அயோத்தியால ராம் பிரதிஷ்டா முடிஞ்சிருச்சு. அதோட அந்த ராமர் கடவுள் அவர் இருந்த குடிசையில இருந்து இன்னைக்கு அரண்மனைக்குள்ள வந்திருக்காரு. அங்க ராமராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சு.